ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நம்ம படிக்க போகிற இந்த ஜோதிடமானது நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் டைம் எடுத்துக்கோங்க. சரி, நல்லது. யாரும் ஆன் பண்ணாதீங்க மைக்கை, எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போயிட்டு அன்மியூட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மியூட் பண்ணிவிட்டு அன்மியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கே டைம் சரியாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிட வகுப்பு, இந்த முதல் வகுப்பை மட்டும் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ஜோதிடம் சார்ந்த புரிதலும் அறிமுகமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். என்னுடைய மாணவர்கள் இந்த வகுப்பில் தொடர்ந்து பயணம் பண்ண போகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க அடுத்தடுத்த வகுப்புகளில் கட்டணம் செலுத்தி இந்த ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம். நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பலன்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் என்னிடமே வாடிக்கையாளராக இருந்தவங்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது ஜோதிடம்னா என்னங்கிறதுல பல பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. இந்த ஜோதிடத்தை ஒரு முறையான வழியில் கற்றுக்கிட்டு அதை ஒரு தொழிலாகவும் செய்யலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில், அப்போ இதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த இலவச ஜோதிட வகுப்பு, முதல் வகுப்பு மட்டும் நம்ம கொடுக்குறோம். அப்போது இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கும் முறையாக கற்றுக்கிட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது, நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நம்ம அதற்கான பலன்களை சொல்கிறது, வாழ்வியல் ஜோதிடமாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஜோதிடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதனுடைய பயன்பாடு நமக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். நம்முடைய வேத காலங்களிலிருந்து, வேத காலம்னு நம்ம சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கான ப்ரூஃபெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா, ஸ்ரீராமர், அதாவது ராமாயணம், நம்முடைய மகாபாரதம், இந்த காலகட்டங்கள் எல்லாமே நீங்கள் குறைந்தபட்சம் எடுத்து பார்த்தாலுமே ஒரு 25,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய பாரத பூமியில் நடந்ததாக நம்முடைய சான்றுகள் சொல்லுதுங்க. அப்போது ஸ்ரீராமர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ கிருஷ்ணரை பற்றி நம்ம பேசும்போது அவர் ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்படி ஒரு தெய்வங்களோட, தெய்வ அவதாரங்களோட விசேஷங்களை நம்ம நட்சத்திர அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போது வேத காலத்துலேருந்தே நட்சத்திரங்களோட பயன்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே வந்திருக்கு. சரி, ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் முன்னாடி, ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி வாமன அவதாரம்னு ஒன்று நடந்துச்சு. அந்த சிறப்பான சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு. அப்போது மகாவிஷ்ணுவுடைய ஒவ்வொரு அவதாரமும் கிட்டத்தட்ட ஒரு யுகத்துக்கு நடக்குது. அப்போ ஒரு யுகம்ன்றதே பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சேர்ந்தது. 4,32,000 வருஷம் கொண்டது ஒரு சதுர் யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4,32,000 வருஷங்களுக்கு முற்பட்டதாக இந்த ஜோதிடம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு ரிட்டன் ப்ரூஃப், எந்த வருஷம் இதை கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நம்முடைய இந்தியாவில் உருவான வேதங்கள் அனைத்தும் சேர்ந்து
இந்த ஜோதிடத்தை தனக்குள்ள ஒரு பார்ட்டாக உட்கொண்டு இந்த ஜோதிடமானது காலகாலமாக வரலாறு ரீதியாக வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இது இந்தியாவில் மட்டும்தான் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. கிரீக், ரோமன், அரேபியன், அதுக்கப்புறம் வெஸ்டர்னைஸ்ட் ஆயிருக்கு. அப்போது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் ஜோதிடம் வரத்துக்கு முன்னாடியே கிரேக்க நாகரிகத்தில் ஜோதிடத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கல்ச்சர் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எதை ஒன்றுமே யூரோப்பியன் ஸ்டைலில் சொல்லணும் அல்லது யூரோப்பியன் சொல்லணும், அப்படி சொன்னால் தான் அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. இப்போ கலிலியோ 1632 டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்ச பிறகு, இத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்ன பிறகு தான் இந்திய ஜோதிடத்தில் நவகிரகங்கள்னு சொல்லப்பட்ட விஷயம் உண்மையிலே வெளி உலகம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடத்தை வானியலோடு தொடர்பு படுத்தி நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். இது எப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மனுஷன் ஆதி காலம்னு நம்ம சொல்கிறது மனுஷன் உருவான காலத்திலேருந்து, இந்த பூமியில் எந்த நாள் மனுஷன் உருவானானோ அந்த நாள்லேருந்து அவன் பார்த்துக்கிட்டு வர ரெண்டு விஷயம், மாறாமல் இருக்கிற ரெண்டு விஷயம் என்னென்னா பகலும் இரவும் தான். மற்ற எல்லாமே மாறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் மனுஷன் காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்க போகிறான் அப்படிங்கிற அந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ மனுஷன் காலையில் எழுந்தோடனே வெளிச்சத்துக்காக சூரியனையும், சாயந்தரமான உடனே வெளிச்சத்துக்காக சந்திரனையும் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவனுடைய பயணம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பயணத்தில் அவன் நோட் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பாகுது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவனுடைய கால்குலேஷன்ஸ் மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள்னா ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது, ஒரு வாரம்னா 7 நாட்கள் சேர்ந்தது, ஒரு மாதம்னா சுமாராக 30 நாட்கள் சேர்ந்தது, பூமியினுடைய தட்ப வெப்பம் எப்படி மாறுது, சித்திரை மாதமானால் நல்லா வெயில் அடிக்கும், மார்கழி மாதமானால் குளிர் அடிக்குதுன்னு மனுஷன் கணக்குகள் போட ஆரம்பித்த பிறகு பொறுமையாக இது எதோட தொடர்பாக இருக்குன்னா வானிலையோட தொடர்பாக இருக்குது, அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தொடர்பாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச மனுஷன் அதை நோட் பண்ண ஆரம்பித்தான். எப்படி நோட் பண்ண ஆரம்பிக்கிறான்னா, ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு, ஒரு குழந்தை பிறக்குது பூமியில், அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன மாதம், என்ன தேதி, அன்னைக்கு சூரியன் எங்கே இருந்துச்சு, அன்னைக்கு சந்திரன் எங்கே இருந்துச்சு, இதை அவன் நோட் பண்ணிக்கிட்டே வரான். ஆரம்ப கட்டத்தில் நமக்கு நட்சத்திரங்கள் பற்றின அறிவெல்லாம் வரலை. ஆனால் சூரியனும் சந்திரனையும் வச்சு அவன் ஒரு கால்குலேஷன் பண்ணி மார்கழி மாதம் குளிர் அடிக்கும்போது காலையில் சூரியன் உதிச்சு 8 நாழிகை கழித்து 10 நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்ததுன்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி பலதரப்பட்ட ரிசர்ச்சை மனுஷன் மேற்கொண்டு வர 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 ஒரே நேரத்தில், அதாவது ஒரே மாதிரி கிரக அமைப்புகள், அதாவது ஒரே மாதிரி சூரியனும் சந்திரனும் அமைஞ்சவங்களோட ஜாதகத்தை எல்லாம், ஜாதகம்னு நம்ம இப்போ பேர் சொல்கிறோம், அப்போ அது வெறும் ஒரு ரிசர்ச் டேட்டா. இந்த ரிசர்ச் டேட்டாவை வச்சு மனுஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் அவன் லைஃப்பில் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் மனுஷன் மேற்கொண்டு தேடும்போது பூமியை பற்றியும் பூமியை சுற்றி இருக்கிற கிரகங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி மனுஷன் தெரிஞ்சிக்க ஆரம்பித்ததனுடைய தொகுப்பாக நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய தவ வலிமையினாலும் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலும் கண்டுபிடிச்ச பல விஷயங்களையும் சேர்த்து ஜோதிடம் ஒரு முழு கோர்வையாக உருவாகுது. இது பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி உருவான இந்த ஜோதிடமானது ஒருத்தரால் தொகுக்கப்படுது. அப்படி தொகுத்தவருடைய பெயர் வராகி மிகிரர் அப்படின்னு பேர். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தினுடைய தந்தையாக அறியப்படுபவர் வராகி மிகிரர். அவர் ஒரு சிறந்த வானியல் மற்றும் ஜோதிட அறிவியல் ஞானி. அவர் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வானியல் அறிஞர். கண்டுபிடிச்சதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு, தொகுக்கப்படுறது தான் லேட்டாக தொகுக்கப்படுது. அப்போ தொகுக்கப்பட்ட போது வானியல் அறிஞரும் ஒரு ஜோதிட அறிஞரும் சேர்ந்து இதை தொகுத்து நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வராகி மிகிரர் ஜோதிடத்துக்கு தந்தையாக அறியப்படுறார். அவர் தொகுத்ததுனால
ஆரியப்பட்டர் இந்தியாவினுடைய அஸ்ட்ரானமியினுடைய ஃபாதராக அறியப்படுறார். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா அனுப்பின முதல் சேட்டலைட்டுக்கு அதனால தான் ஆரியப்பட்டருடைய பேர் வச்சு அனுப்புனாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சேட்டலைட் ஆரியப்பட்டா 1 and 2ன்னு சொல்லி திரும்ப அனுப்பணும் நம்ம. அப்போது ஒரு ஜோதிடமானது எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ வராகி மிகிரர் ஸ்டார்ட் பண்ணி வச்சதை அதுக்கு அடுத்தடுத்து வந்த ரிஷிகள், இதில் நீங்கள் புராணத்தில் எடுத்தீங்கன்னா பலதரப்பட்ட கதைகள் இருக்குது. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து 18 ரிஷிகளுக்கு ஜோதிடத்தை கற்பித்ததாகவும் அவங்க தன்னுடைய சீடர்களுக்கு திரும்ப கற்பித்து இந்த ஜோதிடம் வந்ததாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. சிவபெருமான் பார்வதிக்கு ஜோதிடத்தை உபதேசித்ததாகவும் முருகன் சிவனுக்கு உபதேசித்ததாகவும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இதில் எது சரி எது தவறுன்னு நம்ம ரிசர்ச்குள்ளே போனோம்னா நம்ம ஜோதிடத்தை விட்டுற வேண்டியதாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய ரிசர்ச் ஆகிடும். அப்போ நம்ம இங்கே படிக்க வந்திருக்கிறோம், நமக்கு தெரிய வேண்டியது ஜோதிடத்துக்கு எது அடிப்படை, யார் அடிப்படையெல்லாம் உருவாக்கி கொடுத்தது அப்படின்ட்டு. வராகி மிகிரர் உருவாக்கி கொடுத்த ஜோதிட முறை இந்திய ஜோதிட முறைன்னு சொல்லப்படுது. இந்த இந்திய ஜோதிட முறையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சஸ் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டது தான். இன்றைக்கி மாடர்னாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில பேர் கைரேகையை வச்சு பலன் சொல்லுவாங்க, சில பேர் கிளியை வச்சு அதை ஒரு சீட் எடுக்க வச்சு பலன் சொல்லுவாங்க, ரொம்ப ரேராக சில பேர் கால் ரேகையில் வச்சு பலன் சொல்கிறவங்க உண்டு, சில பேர் முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க, சில பேர் ஒரு ஓலைச்சுவடியை வச்சு நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில் பலன் சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேரில் ஒரு பலன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒருத்தர் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. டிஎன்ஏன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஏஎல்பின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் கேபின்னு சொல்லுவார். இப்படி ஜோதிடத்தில் பலதரப்பட்ட பிரிவுகளை நம்ம உருவாக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த வராகி மிகிரர் உருவாக்கி தந்த ஜோதிட முறை தான். நீங்கள் எந்த சிஸ்டம் போய் இந்த உலகத்தில் போய் படித்தாலும் சரி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி உட்பட எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்தியன் அஸ்ட்ராலஜி தான். அப்போது உங்களுக்கு இந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே அஸ்ட்ராலஜிக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போது அஸ்ட்ராலஜியினுடைய பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானியல். வானியல்னு நம்ம சொல்கிறது, மனுஷன் ஆரம்ப கட்டத்தில் சூரியனையும் சந்திரனையும் வச்சு வானியலாக எடுத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு பூமியை எடுத்து ரிசர்ச் பண்ணுறான். பூமியை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் பூமியை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பூமி மைய கோட்பாடுன்னு ஒன்று உருவாகுது. அதை கண்டுபிடிச்சதும் இந்தியர்கள் தான். பூமி மைய கோட்பாடுங்கிறது என்னென்னா, பூமி சுற்றுது, தன்னைத்தானே சுற்றுது, அதோடு சேர்த்து சூரியனையும் சுற்றுதுங்கிறத கண்டுபிடிச்சது இந்தியர்கள். அப்போ பூமியினுடைய பயணத்தை மையமாக வச்சு, பூமியில் ஏற்படுற கால தட்ப வெட்ப நிலையை மையமாக வச்சு மனுஷன் நிறைய ஸ்டடீஸ் பண்ணுறான். ஸ்டடீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, பூமி மட்டும் சுற்றலை சூரியனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பமும் சேர்ந்து சுற்றுது அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி புரிஞ்சிக்கும்போது அந்த மனுஷன் கண்டுபிடிச்ச கோள்கள் என்னென்ன, கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவன் கண்டுபிடிக்கிறது, சூரியனுக்கு பக்கத்தில் பூமி இல்லை, சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்குது. அப்போ சூரியனுக்கு நெருக்கமாக இன்னொரு கோள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ நீங்கள் ஆர்டராக எழுதிக்கணும், சூரியனுக்கு மிக நெருக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கோள் புதன், மெர்க்குரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுக்கு அடுத்த நிலையில் பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற கோள் மெர்க்குரி, புதன். அப்போது அது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கும் அடுத்த நிலைமையில், புதனுக்கும் அடுத்த நிலைமையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற கோள் எதுன்னு எடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கும் அடுத்த நிலையில தான் நம்முடைய பூமியானது சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரிய குடும்பத்தில் சூரியன் நிலையானது, சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. சூரியனுக்கு அடுத்த இடத்துல புதன் சுற்றுது, அதற்கும் அடுத்த இடத்துல சுக்கிரன் சுற்றுது, அதற்கும் அடுத்த நிலைமையில் புதன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது புதனுக்கு கடந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறான் மனுஷன். அப்போ புதனையும் கடந்து சில கோள்கள் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அவன் தேடி பார்க்கும்போது அடுத்த நிலைமையில் சுற்றுறது செவ்வாய்.
ஆர்டராக எழுதிக்கிங்க. சூரியன் ஃபஸ்ட்டு நிலையானது, அதுக்கு அடுத்து இருக்கிறது புதன், அதற்கும் அடுத்து சுற்றுறது சுக்கிரன், அதற்கும் அடுத்து புதன், அந்த புதனையும் கடந்து சுற்றுறது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்த நிலைமையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது குரு, ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் கடைசியாக ரொம்ப தூரத்தில் பாவப்பட்ட ஒரு ஜென்மம்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறார், எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கிட்டு, அவருக்கு பேர் சனி. அப்போது சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக வச்சு சூரியனுடைய அச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த கிரகங்கள். அப்போது சூரியனை தாண்டி சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் சூரிய குடும்பம் அப்படின்னு பேர். அப்போ இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இத்தனை கிரகங்கள் இருக்குது. அப்போ இத்தனை கிரகங்களும் சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே நம்ம வந்துடணும். இப்போது சிம்பிளாகவும் இதை புரிஞ்சுக்கலாம், ரொம்ப டஃப்பாகவும் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா அல்லது டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி யாரோ அவர் தான் சூரியன். அவருடைய கண்ட்ரோலில் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இயங்கிக்கிட்டே இருக்கும். இதில் எப்பவும் கவனித்து பாருங்கள், அப்பாவுக்கு அடுத்த பொறுப்பு யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய மூத்த பையன், அதாவது இளவரசன், ஒரு ராஜான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாவுக்கு பையனாக இருக்கிற ஒரு இளவரசன், அவருக்கு போய் சேரும். அப்போ அந்த இளவரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற புதன். சூரியனுடைய பொறுப்புகளை எடுத்தும் சூரியனுடைய புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்கிட்டும் அவருடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றிட்டு வர்றது அவருடைய மகன். அதனால் இளவரசனாக இருக்கிறது புதன். எப்போவுமே அப்பாக்களுக்கு செல்லம் பொண்ணுங்க தான், பெண் குழந்தைகள் தான். அது புதனுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற இளவரசியாக இருக்கிற சுக்கிரன். அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம், அதாவது அப்பாவுடைய பொறுப்புகளை அப்பா கூடவே நின்று செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு வரும்னா அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரர்கள், ஒரு பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம். அப்போது அப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரர்களை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அது பூமிக்கு அடுத்த இடத்துல இருந்து சுற்றுது. இப்போ சகோதரர்கள் வரைக்கும் வந்துட்டார். இப்போ அப்பாவுக்குன்னு சில கடமைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், ஆன்மீகம், மோட்சம், இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் அவருக்குள்ளே இருக்கும். இது அத்தனையும், அதாவது ஒரு பொறுப்பானவராக சமூகத்துக்கு தேவையானவராக அவரை மாற்றுற குணங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அந்த பொறுப்புணர்ச்சி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுற கிரகம் குரு. அது செவ்வாய்க்கு அடுத்த நிலைமையில் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்பா செய்யணும்னா அவருக்கு ஆயுசு இருக்கணும், வேலை இருக்கணும், வருமானம் இருக்கணும், தொழில் இருக்கணும். இது அத்தனையும் சொல்லக்கூடிய கிரகம் சனி. அது கடைசியாக இருக்குது. அப்போது ஒரு குடும்பத்தோடு நீங்கள் கிரகங்களை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது, எப்படி இந்த அஸ்ட்ராலஜியோட இந்த வானியலானது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் ஜோதிடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா கிரகங்களையும் வானியலையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ வானியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் அமைஞ்சிருக்கு, எப்படிப்பட்ட அமைப்பில் நம்முடைய ஜோதிடம் அதை எடுத்துகிட்டு நம்முடைய லைஃபோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே நிமிஷம்.
இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதான்னு யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தெரியுது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன இதே பாயிண்ட் தான். சூரியன் இந்த பக்கத்தில் இருக்குது. சூரியனுக்கு பக்கத்தில் மிக நெருக்கமாக புதன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் நெருக்கமாக அடுத்த கட்டத்தில் வீனஸ். அதற்கு அடுத்த இடத்துல தான் நம்ம பூமியானது சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல செவ்வாய், அதுக்கு அடுத்த இடத்துல குரு, அதுக்கும் கடைசியாக சனி. நெப்டியூன், யுரேனஸ், ப்ளூட்டோ இந்த 3 கிரகமும் சூரிய குடும்பத்தை சேர்ந்ததாக நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கல. லட்சக்கணக்கான கிரகங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் எதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்முடைய வானியலில் ஜோதிடத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை எடுத்திருக்காங்க. மற்றபடி வானியல் ரீதியாக பலதரப்பட்ட ரிசர்ச்சை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போது கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி இந்த கிரகநிலையை நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின வானியல் அறிவு. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்துறதுக்கான ஸ்டெப்பை அவங்க எப்படி எடுத்தாங்கன்றதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராசி கட்டம் அப்படின்னு எழுதியிருக்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறதா நினச்சிக்கோங்க. இப்போ ராசி கட்டம்ன்ற இடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க. பூமியில் நீங்கள் உங்களுடைய ஆகாயத்தை நீங்கள் உயர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லை இல்லாத இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு கிடக்கு. இதில் ஒரு பெரிய வட்டமாக நீங்கள் நினச்சிங்க. பூமியானது வட்டம், உங்களை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருக்கிறதா நீங்கள் கற்பனையில் வச்சுக்கிங்க. இதில் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் கோடி கிலோமீட்டரில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சனியானது எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு அளவீடும் ஒரு அளவு கோலும் நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஒரு வட்டத்தை நம்ம முன்னோர்கள் நம்முடைய வசதிக்காக ஒரு கட்டமாக மாற்றுறாங்க. நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. வட்டத்தினுடைய சுற்றளவு 360 டிகிரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் நின்று பார்க்குற இடத்துலேருந்து சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த வட்டத்தையும் 360 டிகிரியாக நம்ம முன்னோர்கள் பிரிக்கிறாங்க. அந்த 360 டிகிரியும் அவங்க சும்மா பிரிக்கலை. நீங்கள் தரையில் இருந்து வானத்தை பார்க்கும்போது அந்த வான்வெளியில் ஒரு இடமும் எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு உத்து கவனித்து, அந்த காலத்தில் என்ன டெலஸ்கோப் யூஸ் பண்ணாங்க, என்ன மெத்தேடில் இதெல்லாம் பார்த்தாங்கன்னு உண்மையிலே இன்றைக்கி வரைக்கும் அதிசயமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் தரையில் நிற்கிறீங்க, பூமியில் இருந்து வானத்தை பார்க்குறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நிலாவை நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் போய் பாருங்கள். நிலா ஒரு இடத்துல இருக்கும். அதே இடத்த நீங்கள் முடிஞ்சால் பிளானட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு டெலஸ்கோப் வச்சு பார்த்து பாருங்கள். இன்றைக்கி சந்திரன் இருக்கிற இடம் ஒரு ஆட்டினுடைய வடிவம். ஒரு ஆடு நின்றால் எப்படி இருக்குமோ, ஒரு ஆட்டினுடைய தலை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிற இடம் வான்வெளியில் இருக்கும். அப்போ அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி சந்திரன் தன்னுடைய ட்ராவலில் சுற்றி வரும்போது ஒரு இடத்துக்கு வருது. அந்த இடத்த அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த தூரத்துலேருந்து இந்த தூரம் வரைக்கும் இந்த ஆட்டினுடைய வடிவம் இருக்குது. அப்போ அந்த ஆட்டினுடைய வடிவத்துக்கு, கோட்டுடைய வடிவத்துக்கு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. மேஷம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த இடத்த மட்டும், அந்த பர்டிகுலர் தூரத்துக்கு மட்டும் மேஷம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மேஷத்தை கடந்து சந்திரன் அடுத்த இடத்துக்குள்ளே என்ட்ராகுது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டினுடைய வடிவம் வருது. வான்நிலையில் ஒரு பசுமாட்டுடைய வடிவத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரிஷபம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து
அதனுடைய வடிவத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுக்கிட்டே வராங்க. அப்படி ஒட்டுமொத்த 360 டிகிரியும் அவங்க கவர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் ஒரு 12 வீடுகளாக பிரியுது. அந்த 12 வீடுகளும் பிரிஞ்சு முன்னோர்கள் அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு வடிவமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ஒவ்வொரு பார்ட்டாக பிரிஞ்ச இடத்துக்கும் ஒரு பேர் வச்சு அந்த பேரின் அடிப்படையில் நமக்கு அந்த தன்மைகளை சொல்கிறாங்க. அந்த தன்மைன்றது என்னென்னா அவங்களுடைய ரிசர்ச் படி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேஷம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள சந்திரன் டிராவல் ஆகும்போது பிறந்த ஒருத்தனுடைய நடவடிக்கைகளில் ஆட்டினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆட்டினுடைய தன்மை அதிகமாக இருக்கிற நபருக்கு அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களையும் எடுத்து பார்த்துட்டு, ஸோ அவருடைய லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கணிச்சு கணிச்சு எழுதிக்கிட்டே வராங்க ஃபுல் எவிடன்ஸோட. அதே மாதிரி ரிஷபம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வரும்போது நடக்கிற மாற்றங்களை கவனித்து அவருடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு மாட்டினுடைய தன்மையில் எடுத்து எழுதுகிறாங்க. இப்படி கணிச்சு கணிச்சு எழுதும்போது அந்த 12ஆக உடஞ்ச இடத்துக்கு 12 வீடுகள் அப்படின்னு பேர் வச்சு நம்முடைய முன்னோர்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உருவானது இந்த 12 ராசிகளும். அப்போது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தன்மையில் செயல்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 12 ராசிகள் என்னென்ன, அது என்னென்ன விதத்தில் செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு இந்த 12 ராசிகளுடைய பெயர்களும் தெரியணும். அதுக்கு ஒரு நிமிஷம். ஹரி சார், வணக்கம் சார். சாரி ஃபார் லேட். நோ ப்ராப்ளம் சார். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுடைய பெயர்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும். இந்த 12 ராசிகளும் ஒவ்வொரு தன்மையில் செயல்படுதுங்க. பூமியினுடைய பயணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பூமி தன்னுடைய பயணத்தை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய மாதம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குன்னு எடுத்துக்கோங்க. அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய மாதம் நமக்கு சித்திரை. அதைத்தான் நம்ம வருஷப்பிறப்பாக கொண்டாடணும். இதில் மேஷம்னு போடப்பட்டிருக்க இடம் தான் சித்திரை மாதம்னு நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு இது அப்படியே ட்ராவல்லே இருக்கும். கடைசி மாதம் நமக்கு பங்குனி, அது மீன மாதம், மீனம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த ராசிகளில் ஒவ்வொரு கிரகமும் பயணம் பண்ணும்போது பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பற்றியும் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி, குறிப்பாக 9 கிரகங்களை மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கல, 9 கிரகங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நடந்த டீட்டெயில்டான ஸ்டடி தான் நம்முடைய அஸ்ட்ராலஜிங்க. அப்போது நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜியை முழுசாக புரிஞ்சுக்கணும்னா கிரகங்களை, ராசிகளை முதல்ல முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 12 ராசிகளுடைய பெயர்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக இதில் சர்வை பண்ணிட முடியும். அப்போ இந்த 12 ராசிகளும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரியணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போது ரிஷப ராசி, அது நான் இப்போ சொன்னேன் மாட்டினுடைய தன்மைன்னு சொன்னேங்க. இப்போ இந்த இதில் குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் இருப்பீங்க. இதில் நீங்கள் யாரெல்லாம் ரிஷபராசியோ, நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அல்லது ரோகிணி நட்சத்திரம் அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. சாப்பாடுனா உங்களுக்கு அவ்வளோ உயிராக இருக்கும். தேடி தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட்டு வருவீங்க. ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறது, எவ்வளோ வேணாலும் ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி விதவிதமான வித்தியாசமான சாப்பாடுகள் சாப்பிட்றது, அசை போடுறது, சாட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது. ஆமாம் எனக்கு பிடிக்கும், நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொன்னவங்க மட்டும் சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்காது. அன்னதானம் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்ன தானம் பண்ணு, என்னங்க தானம் பண்ணுவீங்க கேட்டால் அன்னதானம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் இந்த ரிஷபராசியாக தான் இருப்பீங்க. இதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும். எதையுமே ஒரு லாஜிக்கோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சரியாக இருக்கும்.
ரிஷபராசியில் யாராவது இருந்தீங்கன்னா மட்டும் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. ஒரே ஒரு 10 செகண்டுங்க. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகணும். ஒருத்தர் கூட ரிஷபராசி இல்லையா இன்னைக்கு வந்திருக்க அந்த மீட்டிங்கில்? கிருத்திகை, ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்குதா முதல்ல? கேட்குது சார். கேக்குது ஓகே கேக்குது சார். ஓகே. யாருமே இல்லையா? யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் சார் ஒருத்தர் இருக்காரு சார். யாரோ ஒருத்தர் தம்ஸ் அப் போடுறாரு. யாருன்னு சார் தெரியல. நீங்கள் சார் சங்கர் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க சார் எங்கள் சார் ரிஷபராசி சார். எங்கள் சார் ரிஷபராசி. சரி, இருக்கு சார். இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார் சங்கர்னு. யாரோ ஒருத்தர் சொன்னார். பேசுங்க, தயவு செஞ்சு மைக் எடுத்துகிட்டு பேசுங்க. மற்றவங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சார் நான் வெற்றிவேந்தன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலி ஒய்ஃப் வந்து ரிஷபம் தான். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். சரி, என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். கரெக்ட் சார். ஓகே. அவங்க ஃபுட் ஹேபிட் எப்படிங்க? அதான் நீங்கள் சொன்னது தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான். சரிங்க, ஓகே. அப்போது இவ்வளோ நாள் வந்து லாஜிக் தெரியாமல், அதாவது எதனால் இது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அதை அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த டிவியில் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரிக்காக சொல்லுவாங்க. லாஜிக் தெரியாமல் அதை நம்பும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போது ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கும்போது உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரே துறை இருக்குன்னா அது ஜோதிடமாக மட்டுமே இருக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையின் அத்தனை தத்துவங்களும் தேவைகளும் இதில் அடங்கியிருக்கு. ஒரு மனுஷனுடைய முக்காலமும், எதிர்காலம், கடந்த காலம், எல்லா நிகழ்காலம் எல்லாத்தையும் உங்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இதில் பெரிய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது என்னங்கிறத படிக்கிறது தான் இந்த கிளாஸுடைய நோக்கம். இப்போது நமக்கு 12 ராசிகள்லாம் என்னென்னு தெரியும். அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்குது. ராசின்றது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அறைகள் தான் இந்த நட்சத்திரங்கள். ஆனால் அறைகள் இல்லாமல் வீடுகள் கிடையாது. அப்போது இந்த நட்சத்திரங்களும் முக்கியம், ராசியும் முக்கியம். அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வரணும், அஸ்ட்ராலஜியை நல்லபடியாக படித்து புரிஞ்சுக்கணும்னா பேசிக் ரொம்ப தரவாக இருக்கணும். இன்றைக்கி மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ் கூட அவங்க விளம்பரத்தினால அஸ்ட்ராலஜர்ஸாக ஆகிருக்கிறாங்க. ஆனால் பேசிக்கில் ரொம்ப தடுமாறுறத நான் கண்கூட நிறைய பார்த்துருக்கேன். அப்போது நீங்கள் எல்லோரும் அஸ்ட்ராலஜியில் தரவாகணும்னா வானியலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக அதாவது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஒரே நாளில் இது எல்லாத்தையும் கற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போது ஒரே ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் சொன்னதில் சந்தேகங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்காமல் கேளுங்க. நம்ம அதற்கான பதில்களை பார்ப்போம். இல்லைங்க சார், கரெக்டாக புரியுது. சரி, ஓகேங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். எதுக்காகனா நம்ம சப்ஜெக்ட் பெருசு, அதை நம்ம கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒரே ரீசன்னால தான் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். சார் ஒரே நிமிஷம் ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். நீங்க சொன்னீங்களே சார், புதனுக்கு அடுத்த நிலை வந்து சுக்கிரன் சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து புதன் சொன்னீங்க. சுக்கிரனுக்கு திரும்பி 2 தடவை புதன் வருதுல்ல சார்? சூரியனுக்கு அடுத்தது புதன் வருது. அடுத்து புதனுங்க, புதனுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் பூமின்னு சொல்லி. பூமிங்களா? ஓ, ஓகே ஓகே. புதன் நினைச்சுட்டு நாங்க எல்லாரும். ஆமா சார், நீங்க புதன் சொன்ன மாதிரி இருந்தது, அதனால எங்களுக்கு புரியல. நீங்க புதன் தான் சொன்னீங்க, பட் அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க அந்த பிளானட்டரி பொசிஷன் காமிக்கும், நான் பூமி நான் மாத்தி எழுதிட்டேன் நான். சரி, நீங்க பூமியை எழுதாதீங்க. ஏன்னா பூமியில இருந்தா நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ரைட். அப்ப என்னன்னு சார் எழுதணும்? மேடம், சூரியனுக்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் இடையில பூமி. நம்ம பூமியில இருந்து பார்க்குறோம். பூமியில இருந்து 2 பிரிவா பிரிச்சுக்குங்க. பூமி ஒரு பக்கம் சுக்கிரனும் புதனும் சூரியனும் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி. ஓகே, சரிங்க சார். நீங்கள் பூமியிலேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக சூரியனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் ஆர்டராக தெரியும். ஓகே ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் சொன்னீங்களே சார், நெப்டியூன், யுரேனஸ், இன்னொரு சொன்னீங்கல்ல சார்? ப்ளூட்டோ. ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். சரி. இப்போது இந்த வானியலை நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம ராசி கட்டம்
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டராக எழுதியிருப்பீங்க சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்ட்டு. இது வானிலையில் நம்ம பார்த்த விஷயம். அதாவது வானத்தில் சூரியனுக்கு அப்புறம் புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ராசி மண்டலம்னு எழுதப்பட்ட இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. பூமியிலேருந்து நீங்கள் கிழக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு சூரியன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, இந்த ராசி மண்டலம்னு எழுதின இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுடைய கிழக்கு பக்கம் எதுனா சிம்மம்னு எழுதப்பட்ட வீடு இருக்குது பாருங்கள், சூரியன் அங்கே போட்டிருக்கும். நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிற வீட்டை தான் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் கிழக்கு பக்கம் நீங்கள் பார்த்தா நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கிழக்கு பக்கம் ஏன் நல்லதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், காட்டுக்கு ராஜா யாருன்ட்டு. அப்போ ராஜாவுடைய வீட்டை பார்த்து, ஒரு அரண்மனையை பார்த்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அரண்மனையை பார்த்து கும்பிடுறீங்கன்னா, இன்றைக்கி அரண்மனையை பார்த்து செக்ரட்டரியேட்டை பார்த்து கும்பிட்றதுங்கிறதுக்கான ரீசன் வேறு. அதை போட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு ராஜாவுடைய அரண்மனையை பார்த்து நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா கிழக்க பார்த்து எந்திரிக்கணும். அப்போ சிம்மம்னு கொடுக்கப்பட்ட சூரியனுடைய வீட்டை பார்த்து தான் நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்க, ஈஸ்ட்டை பார்த்து எந்திரிக்கிறவங்களா இருந்தால். அப்போ கிழக்கு திசை, சூரியன் கிழக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கார். நம்ம கிழக்கத்தான் பார்க்குறோம். யாரோ ஒருத்தவங்க இது பண்ணிக்கிங்க, மியூட்டை எடுத்து விட்டுருங்க, மியூட் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மியூட் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா எல்லாருக்குமே அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், சூரியனுக்கு அடுத்த நிலையில் நம்ம முன்னோர்கள் எந்த கிரகத்தை எந்த வீட்டை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சிம்மத்துக்கு அடுத்தபடியாக கன்னி, அந்த கன்னிங்கிற அந்த வீட்டுக்கு அதிபதியாக புதன். கிழக்குக்கு அதிபதி, சிம்மத்துக்கு அதிபதி, காட்டுக்கு ராஜா சூரியன். சூரியன் தனக்கு பக்கத்திலே தன்னுடைய இளவரசனான புதனை வச்சுருக்கார், கன்னிங்கிற வீட்டுக்கு அதிபதியாக கொடுத்து. அடுத்து தன்னுடைய இளவரசி சுக்கிரனை வச்சுருக்கார். அதுக்கு அடுத்து தன்னுடைய சகோதரன் செவ்வாயை வச்சுருக்கார். அதுக்கு அடுத்து தன்னுடைய பொறுப்புணர்ச்சி, தன்னுடைய குரு, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மந்திரி, ஒரு குருநாதர் இருப்பாங்க. அந்த குருநாதருக்கு தனுசு அப்படிங்கிற ஒரு வீட்டை கொடுத்து வச்சுருக்கார். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய ஆயுள் எல்லாத்தையும் சனி அப்படிங்கிற கிரகம் மகரம்ன்ற வீட்டுக்கு அதிபதியாக இருந்து, சூரியனில் இருந்து நம்ம வானிலையில் எப்படி பார்த்தோமோ அதே நிலையில் கிரகங்கள் இருக்கிறத இங்கே பாருங்கள். நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு ராசி கட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிரகங்கள் வானிலையில் இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையோடையும் தொடர்பில் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதே கிரகநிலை அப்படியே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பகலுக்கானது. இதே நீங்கள் சாயந்தரம் ஆயிட்டீங்கன்னா நம்ம பூமியானது சந்திரனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ திரும்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. அகெயின் சந்திரனுக்கு ஒரு பக்கம் புதன் இருக்கும், அடுத்து சுக்கிரன், அதுக்கு அடுத்து செவ்வாய், அடுத்து குரு, அடுத்து சனி. இதே ஆர்டர் பகலில் இதே ஆர்டர் தான், இரவுலையும் இதே ஆர்டர் தான். அப்போது இரவுக்கு சந்திரன், பகலுக்கு சூரியன். அப்போது பகலை ஆட்சி செய்வது முழுசாக சூரியன், இரவை ஆட்சி செய்கிறது மொத்தமும் சந்திரன். சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சூரிய குடும்பத்தை நடத்துகிறாங்க. இங்கே நம்ம வீட்டில் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நடத்துகிறாங்க. இதுக்கு இடையில ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கிரகமும் அதுக்குள்ளே ட்ராவலில் வந்துட்டு போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் ஒரு ராசிக்குள்ளே ட்ராவலில் இருக்கும். அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷம்னு சொன்னோம், அந்த ஆட்டை குறிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னா, அதுலேருந்து அடுத்து ட்ராவல் ஆகி திரும்ப ரிஷபம்ங்கிற வீட்டுக்குள்ளே வரும். ஏன் இங்கே 2 வீடுனா, பகலுக்கு ஒரு வீடு, இரவுக்கு ஒரு வீடு. மிதுனமும் புதன் தான், கன்னியும் புதன் தான். ஆனால் மிதுனத்தில் இருக்கிற புதனுக்கு ஒரு தன்மையும், கன்னியில் இருக்கிற புதனுக்கு வேற ஒரு தன்மையும் செயல்படும். ஆனால் ஒரே புதன் தான் தன்னுடைய ட்ராவலில் மிதுனத்துக்கு வந்துட்டு கடகத்துக்கு சிம்மத்துக்கு கன்னிக்கு வந்துடும். ராசி மண்டலங்கிறது பூமி. அதை நீங்கள் சூரியனாகவும் ஒரு கற்பனை பண்ணிக்கணும். ஏன் கற்பனை பண்ணிக்க சொல்கிறேன்னா, அதுதான் சென்டரில் இருக்குது. அந்த சென்டரில் இருக்கிறது தான் மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. அப்போ சூரியன் நிலையானது, மற்ற அத்தனை கிரகங்களும் சுற்றி வருது. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சந்திரன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், ரொம்ப வேகமானது. கடகட கடகடன்னு சூரியனையும் சுற்றி பூமியையும் சுற்றி ஒரு 28-30 நாளைக்குள்ளே ஒரு சுற்றி முடிச்சுவார். இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் பிளானட் சந்திரன்.
தான் ஆரம்பித்த இடத்துக்கு வித்தின் 28 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே வந்துடுவார். வான்வெளியில் எங்கே ஆரம்பிக்கிறாரோ அதே இடத்துக்கு. ஆனால் சனின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவருடைய ஸ்பீடும் கம்மி, தூரம் வேற அதிகம். அப்போ தூரமும் அதிகமாக இருந்து ஸ்பீடும் கம்மியாக இருக்கிறதுனால அவர் தான் ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அப்போ ஃபாஸ்டஸ்ட் பிளானட்டு வெறும் 30 நாளில் சுற்றுது. ஸ்லோயஸ்ட் பிளானட்டு இருக்கிறதுலே மெதுவான கிரகம் கிட்டத்தட்ட 30 வருஷம் சுற்றுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்ப வந்து சேர்றதுக்கு. அப்போது வானிலையில் இந்த கிரகநிலைகளுக்கு ஒரு கணக்குகள் போட்டு ஒவ்வொரு கிரகமும் மனுஷன் வாழ்க்கையில் அவன் பிறப்பெடுக்கும்போது எந்த நிலைமையில் இருக்குதோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றம் இறக்கமும் வருங்கிறத முன்னோர்கள் கணிச்சு கொடுத்த சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். இதுக்கு அடிப்படை வானியல் மட்டுமே. வானியலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத, மனுஷனால் மாற்ற முடியாத, ஒரு கால நேரத்துக்கு உட்பட்டு இறைவனுடைய படைப்பில் செயல்படுற எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையில் தொடர்பு இருக்கிறது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பல பேர் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, தசாவதாரம்னு ஒரு படம். உங்களை எத்தனை பேருக்கு அந்த சீன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியல. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் இதில் ஏதோ ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கே அப்படின்றது உங்களுக்கு தோணணும். இப்போது அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு வைஷ்ணவராக வருவார். அவர் ஒரு கடலில் கட்டி போட்டுருவாங்க, ஒரு மகாவிஷ்ணுவுடைய சிலையோடு சேர்த்து போட்டுருவாங்க. ஒரு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கும். அப்போ கமல்ஹாசன் பேச ஆரம்பிப்பார். ஃபயாஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் ரிலேட்டிவிட்டி தியரிலாம் படிச்சிங்கன்னா தெரியும். பூமியில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகும். கடைசி சீனில் கமலஹாசன் அந்த ஒரு வைரலை தூக்கி அந்த கடலுக்குள்ளே போடுவார். பூகம்பம் சுனாமி வரும், அந்த சிலை வெளியில் வரும். அப்போது ஏதோ ஒரு பிறவியில் கமலஹாசன் அந்த சிலையோட கடலுக்குள்ளே போகிறாரு. அதே கமலஹாசன் அதே சிலையை வெளியே கொண்டு வரத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக மாறுறாரு. அப்போ எப்போவோ எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்துக்கும் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க, அந்த கம்பெனி மேனேஜருக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் அந்த காலமும் சூழ்நிலையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அப்போது உங்களுக்குள்ளே நடக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் சேர்த்து வைக்கிற கர்மா. அந்த கர்மாவினுடைய எஃபெக்டை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தோடு நீங்கள் தொடர்பு படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் அஸ்ட்ராலஜராக மாறிட முடியும். நீங்கள் என்ன கர்மா செஞ்சுருக்கீங்க, என்ன உங்களை பாதிக்குதுன்னா ஏன் பாதிக்குது, ப்ளஸ்னால் ஏன் ப்ளஸ்ஸை கொடுக்குது, நீங்கள் எதனால் உங்களுடைய பாரம்பரியத்திலையாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம், ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருப்பீங்க. அது யாருக்காக வேணா இருக்கலாம், உங்கள் சொந்தத்துலேயோ வெளியிலையோ செஞ்சுருப்பீங்க. அப்போ அதனுடைய ப்ளஸ்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. ஒரு நல்லது செய்யாமல் ஒரு தெரியாமல் ஒரு கெட்டது செஞ்சீங்கனாலும் அதுக்கான ரிசல்ட்டையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பட் இது எல்லாமே எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா டைம். அந்த டைம் எதோட கனெக்ட் ஆகுதுன்னா பிளானட்ஸ். அப்போ பிளானட்ஸுக்கும் உங்களுக்குமான ரிலேட்டிவிட்டியை சொல்கிறது தான் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த சயின்ஸ். இதை நீங்கள் சயின்ஸாக கேட்டிங்கன்னா நீங்கள் நாசாவும் இஸ்ரோவும் பண்ணுறதுக்கு பேர் வந்து சயின்ஸுன்னு சொன்னீங்கன்னா இதுவும் சயின்ஸ் தான். ஆனால் இது வரைக்கும் பூமியில் யாருமே டைமை பற்றின சயின்ஸை உருவாக்கவே இல்லை. உருவாக்கலைன்றதை விட அதை பற்றி பெருசாக பேசலை. நம்முடைய அஸ்ட்ராலஜி டைமை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் இதுக்கு இடையில நிறைய மாற்றங்கள் நடந்து இது எங்கேயோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆன்மீகவாதிகள் கையில் போய் மாட்டிக்கிச்சு. இதை கொண்டு வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி இதை அந்த கடவுள், இது இந்த கோவில், இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், இந்த பரிகாரங்கள் பண்ணால் சரியாயிடும், நிறைய குழப்பங்கள் நடந்துருச்சு. எந்த மூல நூல்களிலும் பரிகாரங்களை பற்றி பெருசாக சொல்லப்படவே இல்லை. அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க அவங்களோட இஷ்டப்படி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஜோதிடமானது முழுக்க முழுக்க வானியலும் வாழ்க்கையும் சார்ந்த சாஸ்திரம். இதை பற்றி தான் இந்த அடுத்த 6 மாதம் நம்ம கோர்ஸாக டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெறும் இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கோர்ஸ் எப்படி நடக்க போகுது, கோர்ஸில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ எடுத்தது வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கிறவங்க கேட்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு சார். ஓகே. அப்போது வானியலானது எப்படி ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகிருக்கு,
வானியல்லேருந்து எப்படி வந்து ஜோதிடம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தது, இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிடிபட்டிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு ஆர்டராக, இப்போ நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜர்னாலே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜாதகம் பார்த்தா பயப்படாமல் பலன் சொல்கிறது எப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வரும், ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும்னு எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்துறது நம்முடைய முக்கியமான நோக்கம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. இப்போது பல பேருக்கு தெரியும், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாகவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு லைஃப் தான் நம்மளோடது. அதையெல்லாம் மீறி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லபடியாக போய் சேரணுங்கிற ஒரு நோக்கம். ரெண்டாவது, இன்றைக்கி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் வந்து பல இடங்களில் போய் படிச்சிருக்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலான ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து சொல்லிக் கொடுக்குற இடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு தேவையில்லாமே தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனே கிடையாது. அதை வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு படுத்தி படிக்கிறது, வாழ்க்கையோட அதை ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றி சம்பாதிக்கணும்னாலும் சம்பாதிக்கலாம். இந்த ஃபீல்டில் வந்து சம்பாதிக்க முடியாததே கிடையாது ஆக்சுவலாக சொல்கிறதா இருந்தால். அப்போது சம்பாதிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்க, பார்ட் டைமாக ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி கூட அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனால் அதற்கு அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம். அப்போது இந்த வகுப்பில் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி குறைந்தபட்சம் ஒரு 80லேருந்து 100 உதாரண ஜாதகங்களோட இப்போ நம்ம லைவாக பார்க்குறது. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகம் பார்க்குறேன்னா அதை கிளாஸுக்கு கொண்டு வந்து கிளாஸில் அந்த ஜாதகத்தை கொடுத்து நான் இப்படி தான் பார்க்குறேன், நீங்கள் இப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தயார்படுத்துறது தான் நம்முடைய முக்கியமான வேலையாக இருக்குது. அப்போ அடிப்படை ஜோதிடம் ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க ஜாதக ரீதியான விஷயங்கள், அதாவது ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், தியரி இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம கிளாஸில் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்லி ப்ராக்டிக்கல் தான். எனக்கே தியரி எடுத்தோம்னா போர் அடிச்சிடும். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே பல பேர் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை தெரியாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம எடுத்தோம். இப்போ நம்ம வந்து இந்த 24 வார வகுப்பு இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துருக்குறோம். நீங்கள் இந்த 24 வாரத்தில் என்னென்னலாம் படிப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு சிலபஸ் ஓரியன்டான கிளாஸாக இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் நம்முடைய ஸ்ட்ரக்சரான சிலபஸ். இதில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாற்றங்கள் வரும். ஒரு கிளாஸ் முன்னாடி போகும், ஒரு கிளாஸ் பின்னாடி வரும். அது ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் எல்லாரும் இருக்கிறத பொறுத்தும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரும். பட் டீட்டெயிலான சிலபஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்படும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது இதுதான் நம்முடைய ஸ்ட்ரக்சராக நம்ம ஃபாலோ பண்ணுறது. உங்கள் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். 6 மாதம் முடியும் போது நீங்களும் ஒரு நல்ல ஜோதிடராக மாறி இருப்பீங்க. இந்த வகுப்பு ஆக்சுவலாக 1.5 மணி நேரம், எல்லா சனிக்கிழமையும் 8லேருந்து 9:30 மணி வரைக்கும். ப்ளஸ் நீங்கள் டெய்லி வீட்டில் 15 நிமிஷம், வெறும் 15 நிமிஷம் நம்ம எடுக்கிற கிளாஸை அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். வெறும் 15 நிமிஷம், அதுக்கு மேலே தேவையில்லை. உங்களால் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஒரு 15 நிமிஷத்தை ஒதுக்க முடியும். வாரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ்க்கு ஒதுக்க முடியும்னா அடுத்த 6 மாதம் முடியும் போது நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராக உருவாகியிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக உதாரணத்தோடு என்னால் சொல்ல முடியும். அதுக்கான விஷயங்களை நம்ம அடுத்து என்னன்றதை பார்ப்போம். இப்போது இது கிளாஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். கிளாஸில் இப்போ ஒரு வாரம் நம்ம கிளாஸ் சனிக்கிழமை எடுக்கிறோம். அந்த ஆடியோஸ் இப்போ நம்ம எடுத்து முடித்ததுடைய ஆடியோஸ் உங்களுக்கு யூடியூப் வழியாக வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூடியூப் வழியாக வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, வருத்தப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு யூடியூப் வழியாக அந்த ஆடியோஸ் வந்துடும். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எல்லா புதன்கிழமையும் டவுட் செஷன்னு ஒன்று நடக்கும். அதில் உங்களுக்கு எடுத்த சப்ஜெக்டில் இதுவரைக்கும் எடுத்த எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை புதன்கிழமையில் வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதற்கான பதில்கள் வியாழக்கிழமையில் உங்களுக்கு தரப்படும். திரும்ப நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போதும் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதற்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்குவோம். அதுக்கு அடுத்தது
ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக போயிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கலந்து பேசுவீங்க. அது உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கலந்து பேசலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் சொந்த ஜாதகத்தையோ குடும்பத்து நபர்கள் ஜாதகத்தையோ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்குன்றதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் மொத்த வகுப்பு கட்டணமாக 10,000 rupees 10,000 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு 3 monthஸில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். அது எந்த அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். 3,000 4,000 3,000 அந்த மாதிரி பிரித்தும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிளாஸ் முடித்த பிறகு எல்லாருக்குமே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே சர்டிஃபிகேட் தரப்படும். இது நம்ம கிளாஸினுடைய விஷயங்கள். இப்போது உங்களுக்கு கிளாஸில் படித்தவங்களுடைய ஃபீட்பேக் கிடச்சிதுன்னா இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வாட்டி யாரையுமே இன்வைட் பண்ணலை. பழைய ஸ்டூடெண்ட்ஸில் நம்முடைய குரு சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து மகேஷ் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். மகேஷ் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சூப்பர் சார். வணக்கம். வணக்கம் சார். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு. எந்த விதமான இதுவும் வேண்டாம். நீங்கள் நேரடியாக படிக்க போகிறவங்களுக்கு உங்கள் அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அடுத்து குரு சார். ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து சாரோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. 2019 என்னோட அஸ்ட்ராலஜி ஜேர்னி ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு நான் வந்து சார்கிட்ட தான் கற்றுண்டேன். அதுலேருந்து இந்த அடிப்படை கிளாஸால் கொஞ்சம் அஸ்ட்ராலஜியில் ஆர்வம் நிறைய வந்தது. இப்போ கொஞ்சம் நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜின்ட்டு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமையாக இருக்குது. வர ஜாதகத்தை தைரியமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதோடு இல்லாத போன பேட்சும் நான் இப்போ சமீபமாக போன பேட்ச் நடந்தது, அதுலேயும் நான் ஜாயின் பண்ணேன். அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருந்தது. சாரோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார் சொன்ன மாதிரி வந்து தியரிட்டிக்கலாக எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. அஸ்ட்ராலஜியாக பார்த்தாலே நமக்கு பாதி டவுட்ஸ் குறைஞ்சிடும். அஸ்ட்ராலஜியை ஆன்மீகத்தோடு சேர்க்காம, அஸ்ட்ராலஜியை பரிகாரத்தோடு சேர்க்காம நம்ம லாஜிக்காக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது அது நம்மளால் நம்ம சொல்லக்கூடிய பலன்களால் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை ஏற்படுத்தி கொடுக்குது. இது இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு தைரியமாக போல்டாக சொல்கிறதுக்கான ஒரு தைரியத்தை சார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பலன் நடக்குது அப்படின்னா அந்த 2 வருஷமே வந்து ஒரு சனி சொன்னுக்கு விளக்கேற்றுங்க, குருவுக்கு விளக்கேற்றுங்க, இல்லை வந்து சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வந்து அந்த வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை அவங்கள வந்து இந்த விளக்கேற்றுறது, கோயிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறதுலாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் பர்டிகுலராக இந்த காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றுங்க அப்படின்றதெல்லாம் இந்த இந்த கிளாஸஸ்லாம் நடக்காது. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வருஷம் ஆரம்பித்து இதுலேருந்து ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதத்துலேயோ இந்த விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான தைரியத்தை சார் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்லா படிங்க. சாரோட கிளாஸஸ் அனுபவம் என்ன அப்படின்னா நிறைய டிப்ஸ் இருக்கும் அந்த கிளாஸஸில். கிளாஸ் தவிர்த்து, அதாவது வந்து ஒரு பாவம் எடுக்கிறார், முதல் பாவம் எடுக்கிறார் அப்படின்னா அந்த முதல் பாவத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜாதகம், உதாரண ஜாதகம் கொடுப்பார். அந்த ஜாதகத்தில் நமக்கு என்னென்ன தேவை, முதல் பாவத்துக்கு உண்டான சந்தேகங்கள் என்ன, ஒரு ஜாதகர் வந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த முதல் பாவம் சம்பந்தமா எந்த சந்தேகம் இருக்கோ அதை கிளியரா அவருக்கு சொல்றதுக்கான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதோடு இல்லாம அந்த முதல் பாவம் சம்பந்தமா நிறைய டிப்ஸ்கள் கொடுப்பார். இப்ப சந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் பாவத்துல இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப வேகமா இருப்பீங்க, நீங்க வந்து ரொம்ப வேகமா நடக்கிறதோ உங்களுடைய செயல்களோ வேகமா இருக்கும் அப்படின்ற இந்த சின்ன விஷயத்த நம்ம ஒரு கிளைண்ட்டை எப்படி கவர் பண்றது அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமா தான் நம்ம கவர் பண்ண முடியும். நம்ம வந்து வேற கிளாஸஸ்ல எல்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய புக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, அதை படிங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சார்கிட்ட எந்த புக்கும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு காரகத்துவம், ஒரு சிலபஸ் வச்சிருக்காரு. சார் அமைச்சா இப்போ இந்த 24 கோர்சஸுக்கான சிலபஸ் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம பெஸ்ட் அஸ்ட்ராலஜரா இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால எல்லோருமே வந்து சாரை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரென்த்து நல்ல ஜாஸ்தியாக இருக்கு. இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இந்த கிளாஸ் அப்படின்றது. உங்களுக்கு இதை நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டடா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இது மூலியமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாரும் ப்ரொஃபஷனலா இதை கத்துக்கிறதுக்குன்றது இல்லாம
ப்ரொஃபஷனலாக பண்ணுறோன்றது கொஞ்சம் பழகும்போது வந்துடும். ஆனால் நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு என்னென்ன எப்பப்போ நடக்கும் அப்படின்றத நமக்கு முதல்ல தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மூலியமாகவே மற்றவங்களுக்கு அது ரொம்ப சக்ஸஸாக கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ வந்து சாரை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அவரோட கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு நான் வந்து இந்த 4 வருஷம் அஸ்ட்ராலஜியில் நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் பெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்றத நான் வந்து யாரை சொல்லுவேன் அப்படின்னா என்னோட சார், அதாவது என்னோட குருநாதர். ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜி, அதாவது வந்து முதல் அஸ்ட்ராலஜி வேற ஒருத்தர்கிட்ட நான் படித்தேன். செகண்ட் குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாரோட பேரை வச்சுதான் நான் என்னோட ஹரிவாராகி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டே நான் வச்சிருக்கேன். ஸோ குருநாதரோட பேரும் முதல்ல இருக்கணும் அப்படின்றதுனால தான் என்னோட ஜோதிடத்தோட பேரை வந்து ஹரிவாராகி ஜோதிடம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ வந்து சார் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னும் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக நான் சாரை ஃபாலோ தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கிளாஸஸை அவசியமாக கலந்துக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். நன்றி சார். நன்றி சார். ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கிளைண்ட்டுக்கு பலன் பார்க்குற மாதிரியே போயிட்டே இருக்கிறீங்க. சரி, ஓகே சார். குரு சார், சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் சுருக்கமாக, ஏன்னா இது வந்து மற்றவங்க புரியுது சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் வந்து கலந்துட்டு. நான் சார்கிட்ட வந்து கொரோனா பேட்சில் நான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கிட்ட எனக்கு இது 7வது பேட்ச் மாதிரி எனக்கு இது. நான் சேரை நான் விட மாட்டேன் என்றைக்குமே வந்து. ஏன்னா வந்து சொல்லுவார் இவர், நம்ம வாணிகா சார் சொல்லுவார், மகத்தில் புக்கும் சனி நீ எனக்கு ஆன மாதிரி. சார் வந்து நான் வந்து மக நட்சத்திர சனி மாதிரி நான் அவரை விட மாட்டேன் என்றைக்குமே நான் சாரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேற எங்கன்னா நானும் மகேஷ் சார் சொல்கிற மாதிரி நான் வந்து நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். இப்போ வந்து சாரோட தயவால் இப்போ நான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு திருப்தி கிடையாது ஒரு விஷயத்தில். ஏன்னா வந்து நிறைய விஷயம் சார் சொன்ன மாதிரி வந்து தேரைக்கெல்லாம் தான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு மண்டை குழம்பிப்படுது தேரைக்கெல்லாம் படித்தா. சேர அளவுக்கு வந்து யாரும் எடுக்கலை, இதான் உண்மை. நான் எங்கேயுமே சொல்லுவேன், சேர அளவுக்கு யாரும் எடுக்கலை, கிளாஸ் எடுக்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இது வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்கிட்ட சொன்னது மகேஷ் சார் சொன்ன மாதிரி டிப்ஸு தான் சார்கிட்ட அதிகமாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். சார்கிட்ட சார் வந்து கற்ப விருட்சம் மாதிரி கிடையாது, காமதேனு மாதிரி. நம்ம நினைச்சதை கேட்க முடியாது. கற்ப விருட்சம் மாதிரி, காமதேனு மாதிரி நம்ம வந்து அன்னன்னைக்கு கிளாஸை வந்து என்னென்ன நம்ம தேவையோ நம்ம கலந்துக்கணும். சார்கிட்ட கலந்துக்கணும் நம்ம. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நானே பயந்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி நான் படிக்கிறச்ச சார்கிட்ட வந்து நம்மளுக்கு ஜோசியம் வருமானு பயந்துருந்தேன். இப்போ நான் வந்து மேலே தனியாக ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து அந்தளவுக்கு சார் வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜராக வந்து நான் வந்து வெளிநாட்டில் கூட இப்போ வந்து பார்க்க முழுக்க காரணம் வந்து சார் தான். இந்த இன்ஸ்பிரேஷன் என்னோட குருநாதர். அவர் மூலியமாக அவர் தலைமையில் வந்து ஒரு புக் வரை நான் வெளியிட்டேன் சாரோட தலைமையில். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்கும் வந்து நன்றி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு படித்த வந்து ஜாதக கிளாஸை வந்து அன்னைக்கு நைட்டு வந்து சார் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்தை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க சொந்த ஜாதகத்தை வந்து போட்டு பார்க்காதீங்க சார் சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து அது நம்ம தனியே மன கஷ்டத்தை கொண்டு போவோம். அது நம்மளே தப்பாக யோசிக்க தோணும். அதில் வந்து சார் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அது போதும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 2 நோட்டை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்று ரஃப் நோட்டு. அந்த ரஃப் நோட்டில் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸு டிப்ஸு சொல்லும்போது உங்களுடைய கையெழுத்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடன்னு எழுதுங்க. அடுத்தது ஒரு ஃபேர் நோட் ஒன்று போட்டு, ஸ்கூல் மாதிரியே தான் ஒரு ஃபேர் நோட்டை போட்டு திரும்ப ஒரு தடவை அதை அழகாக எழுதுங்க. இந்த 24 கிளாஸ் முடிஞ்சு அந்த ஃபேர் நோட்டை எடுத்து நீங்கள் புரட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். உங்களுக்கு எந்த கிளைண்ட் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் அந்த நோட்டை உங்கள் டேபிளுக்கு அடியில் மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே புரட்டினீங்கனாலே போதும், அதுக்குள்ளே ஆன்சர் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நோட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எந்த கேள்விக்கும் உங்கள் நோட்டில் பதில் இருக்கும். அது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகே இப்படி தான் சார் சொல்லியிருக்காரு, இதுக்கு இந்த பதில் சொன்னால் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். அப்போது ஒரு ப்ராக்டிக்கலான வகுப்பாக இது இருக்கும். முழுக்க விரும்புகிறவங்க அடுத்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த வாரத்தில் தான் ரியல் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணிவிட்டு உட்காருங்க. நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்குது, நல்ல ஒரு வைஃபை நெட்வொர்க்கோ அல்லது மொபைல் நெட்வொர்க்கோ இருக்கிற இடத்துல தனியாக உட்காந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மிராக்கல்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அஸ்ட்ராலஜினுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜியை விடவே மாட்டீங்க, அதுவும் உங்களை விடவே விடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப விரும்பி இந்த அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படியெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான்
13-14 அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில், ரொம்ப நேசித்து படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு பையனுடைய ஜாதகத்தை சும்மா எடுத்து பார்க்குறேன். சும்மா எடுத்து பார்த்துட்டு எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, 27 நட்சத்திரம் கூட தெரியாது. ஆனால் எனக்கு அஸ்ட்ராலஜினா ஒரு ஆர்வம், ஒரு உயிராக நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் சும்மா அந்த பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன், டேய் உங்களுக்கு அடுத்த 15 நாள் கல்யாணம் ஆக போகுதுடா அப்படிங்கிறேன். அவனும் நம்பலை, உண்மையிலே நானும் நம்பலை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்வமாக எடுத்து படித்து ஒரு ஒரு வெறியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு பலமும் சரியாக அமைஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிற பலன் அப்படியே நடக்கும். அந்த பையன் 15 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், எப்படியா சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. 15வது நாள், சரியாக சொன்னதுலேருந்து 15வது நாள். உண்மையிலே எனக்கு அப்போ ஜோதிடம் தெரியாது, எல்லாம் ஒரு குருட்டு ஆர்வம் தான். ஆனால் அந்த குருட்டு ஆர்வத்தில் ஒரு உண்மையும் நேர்மையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இன்றைக்கி படிச்சுட்டு போன குரு சாராக இருக்கட்டும், மகேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாரும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு நிறைய குருட்டு ஆர்வம் இருந்தது. இப்போ தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுறாங்க. நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட அடி வாங்க விட்ட பிறகு தான் அந்த பக்குவம் வருது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு லவர் மாதிரிங்க. எப்படா பாப்பா கூட அடி வாங்கணும் சார். என்னங்க, இன்னைக்கு கூட அடி வாங்கியிருக்கேன் சார் நான். அதான் சொல்கிறேன், இந்த ஃபீல்டு ஒரு லவர் மாதிரி. எப்படா பார்ப்போம், எப்படா பேசுவோம், எப்படா ஜாதகம் பார்ப்போம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே ஃபீல்டில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா மேரேஜ் ஆன மாதிரி. சரி சார், வரவங்களாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக வராங்க சார். இப்போது பயங்கர தெளிவாக வராங்க சார். அதான் சொல்கிறேங்க, இன்றைக்கி வரவங்களை நம்ம திருப்திப்படுத்தவே முடியல. அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. 10 கோடி ரூபா கடன் இருக்குது, 10 நிமிஷத்தில் அடையணும், அதுக்கு ஒரு பரிகாரத்தோட சொல்லுங்கன்னு தான் நம்மகிட்ட வராங்க. அப்படி ஒரு பரிகாரம் செஞ்சு நான் முதல்ல போய் கடன் வாங்கிட மாட்டேனா? ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதனால் தெளிவாக படிங்க, ரியாலிட்டியோட ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க அஸ்ட்ராலஜியை. உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த பேட்சுக்கு வரும்போதும் இந்த ஃபுல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிஸ்டத்தை, மற்ற எங்கேயும் இல்லாத ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் ஒரு பேட்ச் படித்து முடிச்சிட்டிங்க, இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வேணும், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வேணும், நான் அடுத்த பேட்சும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வெறும் 25% தான். அதாவது அந்த 10,000 ருபீஸில் வெறும் 25%, 2,500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து படித்தாலும் சரி, எத்தனை தடவை படித்தாலும் சரி, வெறும் 2,500 தான். அது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சிஸ்டத்தில் தான் திரும்ப திரும்ப வந்து 4 தடவை 5 தடவை 6 தடவைலாம் படிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது புது ஜாதகங்கள் கிடைக்கும், புது புது டிப்ஸு கிடைக்கும். இது நாலேஜ் ஷேரிங் தான். இப்போ நானும் தினமும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன். நம்முடைய மூல நூல்களை தேடி தேடி எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தேடி தேடி படிக்கிறேன். நீங்கள் படிக்க வேண்டியதுலாம் அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் 2 புக்கு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அது கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சால் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயாவது எல்லாரும் குடும்ப ஜோதிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்கும், லிப்கோ பப்ளிகேஷன்ஸோடது. அடுத்த வாரம் புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வசதியான விஷயம், நீங்கள் நேரடியாக புக் ஃபேருக்கு போனீங்கனாலே அங்கே அந்த புத்தகமும் கிடைக்கும். வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று விற்கிது, அதுவும் உங்களுக்கு புக் ஃபேர்லேயே கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் இந்த 2 புத்தகம் மட்டும், லிப்கோ பதிப்பகத்தோட குடும்ப ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகம் ஒரு 125 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 140 ரூபா வரும். வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு ரோஸ் கலரில் இருக்கும், அந்த அட்டை போட்ட அந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்க வேண்டியது வரும். இந்த பஞ்சாங்கமும் குடும்ப ஜோதிடம் மட்டும்தான் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லை. மற்ற மெட்டீரியல் எல்லாமே நானே உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுத்துருவேன். அப்போது விருப்பம் இருக்கிறவங்க அடுத்த வாரத்திலேருந்து வகுப்பில் தொடரலாம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் இலவச வகுப்பாக நம்மளால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன், அது லைஃபோடு எப்படி கனெக்டாக இருக்குது, அஸ்ட்ரானமினா என்ன, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம் எப்படி வாழ்க்கையோட தொடர்பாக இருக்குது, காலம்னா என்ன, கர்மானா என்ன, எல்லாத்த பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வெளியிலேருந்து ஜோதிட ஆர்வலர்களாக இருந்து உள்ளே வந்த எல்லா நபர்களுக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். அடுத்த வாரம் 8 மணிக்கு வகுப்புகள் நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க 9448605545 இந்த நம்பருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 9448605545. கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறவங்க இப்போவே கேட்கலாம். மற்றவர்களுக்கு நேரமாச்சு, சாப்பிடலை, ஏதாவது லேட் ஆகுதுன்னா விடைபெற்றுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ
எல்லாருக்கும் கவனித்த எல்லாருக்கும் நன்றி. பல்வேறு வழி சம்பந்தமாக இன்னைக்கு எடுத்த டாபிக் குறித்து சந்தேகங்கள் இருக்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். வணக்கம் சார். நடுப்புற 1 or 2 கிளாஸஸ் மிஸ் ஆனதுன்னா நீங்கள் அது எங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? 2 வழி இருக்குது சார். ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா கிளாஸுக்கான ஆடியோவும் உங்களுக்கு வரும், யூடியூப் வீடியோ வந்துடும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த ஆடியோவை கேட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு வழி. நம்ம குரூப்பில் இருக்கிற நபர்கள்கிட்ட அன்றைக்கி என்ன வகுப்பு நடந்ததுன்னு நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது 2வது வழி. 3வது ஒரு வழி என்னன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 5வது கிளாஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பேட்சில் இந்த 5வது கிளாஸ் நடக்கும் இல்லையா, வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சார் மதுசூதன் சொல்லுங்க சார். இப்போ உங்களோட அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க காமிச்சிங்கல்ல, இந்த சிலபஸ் வீக் 1 வீக் 2 சார், ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ இதுல பாவம் 1 2 3 இதுல வந்து இதுக்கு அந்த தசா புத்தி அந்த அதெல்லாம் நீங்க அதுல கவர் ஆயிடுமா? எல்லாமே இதுல கவர் ஆயிடும். ஓகே. அந்த அந்த சிலபஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். ஓகே சார். இந்த புக்ஸ் சொன்னீங்களே, ஆமாங்க. எனக்கு வந்து தமிழ் தெரியாது, பட் இங்கிலீஷ்ல கிடைக்குமா? இங்கிலீஷ்க்கு வேணா நான் வேற புக்கு சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கிளாஸ் சம்பந்தப்பட்டது? இப்போ இது ஆன்லைன்ல வாங்க முடியுமா இந்த லிப் கோட்? குடும்ப ஜோதிடம் தாராளமா கிடைக்குது, வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். சத்யா வேணா நான் வாங்கி அனுப்புறேன். சத்யா நானு பாத்துட்டு. சரிங்க, ஏன்னா சென்னை வர முடியாது இல்லையா, அதான். சரி, நானும் வாங்கி அனுப்புறேன். ஷூர். சார் அடியன் ஸ்ரீதரன். சொல்லுங்க சார். நம்பர் சார், உங்க நம்பர் 9444 860 545 944 860 545. ஹரியன் சார், ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு குரு தான் எனக்கு ரெஃபர் பண்ணது. உங்களை பத்தி முதல்ல இருந்து சொல்லி அவர்கிட்ட நான் பழக்கமா இருந்து அவர் தான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இது வந்தது. ஸோ எனக்கு நானும் சத்யாவும் இதுக்கு முன்னாடி வேற எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ரெஃபர் பண்ணது. சார் வாசகத்துல கணித பஞ்சாங்கம் சொல்லியிருக்கீங்களே, அது எந்த 2024 வாங்கணுமா சார்? கண்டிப்பா 24 தாங்க வாங்கணும். சரிங்க சார். அதுல குரோதி வருஷம் அப்படின்னு மேல போட்டிருக்கோம், அதை தான் நீங்க வாங்கணும். 2024 போட்டிருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கணும். அதே மாதிரி பஞ்சாங்கம் வாங்குறவங்க, குடும்ப ஜோதிடம் வாங்குறவங்க அந்த புத்தகத்தை ஒரு தடவை ஃபுல்லா புரட்டி பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பிரிண்டிங் ட்ரபிள் வந்து ஒரு பேஜ் மிஸ் ஆகிறது, 2-3 பேஜ் பிரிண்ட் ஆகாம போற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி, குடும்ப ஜோதிடமா இருந்தாலும் சரி, புத்தகத்தை கையில வாங்கி ஒரு புரட்டிட்டு வாங்குங்க. சார் லிப்கோல இந்த ஓல்டு சொல்றீங்க சார்? அதான் சார், ஏன்னா வந்து நியூவா ஒன்று வந்திருக்கு, அது சொல்றீங்களா? ஓல்டு சரியா தெளிவா சொல்றீங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சண்முகசுந்தரம் பேசுகிறேன் சார், புதுக்கோட்டையிலேருந்து. ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த டியூட்டி ஹவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்கனால எப்படி அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது புக்கு வானியலும் ஜோதிடமும் ஏதாவது நீங்கள் எழுதின புக்கு அது மாதிரி ஏதாவது? புத்தகமாக எதுவும் எழுதுறது இல்லை சார். நாம வந்து ஒன்லி கிளாஸ் எடுக்கிறது தான் மெயின். நீங்கள் வந்து எல்லா சனிக்கிழமை 8 to 9 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. முடியாத பட்சத்தில் வந்து ஆடியோஸ் வந்துருங்க, வீடியோவும் ஆடியோவும் வந்துடும். நீங்க அதனால அதை கேட்டு டைம் கிடைக்கும் போல நீங்க கேளுங்க. சரிங்க சார். சரிங்க சார். நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேட்ச் முடிக்கிறீங்க, 10 கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்றீங்க, அடுத்த பேட்ச்ல அடுத்த 10 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா அது டேலி ஆயிடும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தேவை, அவ்வளவுதான். சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயார் சார். சரிங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் கொஞ்சம் டிராவலிங்ல இருந்ததுனால சரியா எடுத்துக்க முடியல. இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனல் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். 2 டேஸ்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன்.
அக்கௌண்ட்ஸ் டீடைல் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவீங்களா? ஆமா, நீங்க இந்த நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே வரும். சார் அந்த பஞ்சாங்கம் சொன்னீங்கல்ல சார், அது வந்து இங்கிலீஷ்ல இருக்குமா சார்? வாசன் பஞ்சாங்கம் இங்கிலீஷ்ல இல்லைங்க. எபிமெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ நீங்க எந்த புக் ஸ்டால் போயிட்டு எபிமெரிஸ்னு கேளுங்க தருவாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கும். அது வாசன் கிடையாது. வேற ஒரு கம்பெனி போடுவோம். எபிமெரிஸ்னு கேளுங்க. கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங் நீங்க கொஞ்சம் குரூப்ல போட்டுறீங்களா சார்? நீங்க போடுங்க சார். ஓகே சார். நீங்க வாசன் பஞ்சாங்கம் தனியா வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா நம்ம குரூப்ல எல்லாரும் ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஓகே சார். சார் அந்த நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நாங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 944 860 545 944 860 545. பேரை மட்டும் அனுப்பிச்சா போதும். பேர் மட்டும். சரி. இந்த ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும்? உங்க யூடியூப் சேனல் லிங்க் சார். நேம் ஆஸ்ட்ரோ ஹரின்னு போடுங்க சார், வரும். ஆஸ்ட்ரோ ஹரிஹரன் போட்டீங்கனாலும். இந்த ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும் சார்? 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆகும் சார். ஓகே. ஏன்னா வெட்னஸ்டே நீங்க கொஸ்டினரி இது பண்ண சொல்லிருக்கீங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் தாங்க. அடுத்த வாரத்தில் நம்ம எடுக்கிற கிளாஸ் எல்லாமே மோஸ்ட்லி மண்டேவே அப்டேட் ஆகிடும். மண்டேவே அப்லோட் ஆகிடும். ஓகே ஓகே. சார் வேற ஏதாவது புக் ஸ்டோர்ஸ் இருக்கா அப்பார்ட் ஃப்ரம் த எக்ஸிபிஷன் சொன்னீங்களே இப்போ? நீங்க எந்த நியரஸ்ட் புக் ஸ்டாலுக்கு போனீங்கனாலும் இந்த ரெண்டுமே கிடைக்குங்க. என்ன ஜோதிடம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கனால அவங்க கொஞ்சம் வாங்கி தரதுக்கு வேணா லேட் ஆகும். சரி சார். வாசன் திருக்கணிதமா சார்? ஆமா, வாசன் திருக்கணித பஞ்சாங்கம்னு கேளுங்க. ரோஸ் கலர்ல அட்டை இருக்கு சார். சொல்லுங்க. எக்ஸிபிஷன் எங்க நடக்குது சார்? புரியலைங்க சார். எக்ஸிபிஷன் ஆமாங்க, சென்னை நந்தனத்துல நடக்க போகுது 3ஆம் தேதியில. நந்தனமா? ஆமாங்க. தேங்க்யூ. ஆனா அங்க போய் எந்த ஜோதிட புத்தகமும் வாங்காதீங்க. ஒன்லி இந்த 2 புத்தகம் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. பார்க்கறதெல்லாம் வாங்கி படிக்க தோணும். படிச்சீங்கன்னா குழம்பிடுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் எல்லாருமே ஒரு பிளெயினான ஒரு பிளேட் மாதிரி இருங்க. அப்போதான் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ள சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக போய் சேரும். நீங்கள் அவர் சொன்னது இவர் சொன்னது அவர் எழுதின புக்கு இவர் எழுதின புக்குன்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சும். அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் யாரும் யூடியூப் பக்கம் போகாதீங்க. யூடியூப்ல அவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அது இதெல்லாம் பார்த்து குழப்பிக்காதீங்க. திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா நிறைய வித்தியாசம் வரும் சார். அதனால தான் நம்ம எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ண சொல்றோம். ஓகே. அதுலயும் குறிப்பா வாசன். திருக்கணித பஞ்சாங்கம் வந்து அந்த எவரியே வாங்கணுமா இல்ல பழமா? இந்த வருஷத்துக்கு தான் நீங்க வாங்கணும். அப்பதான் நம்ம வந்து எல்லாருக்கும் பஞ்சாங்க பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரே பஞ்சாங்கம் தான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் பழசெல்லாம் பிரயோஜனம் இல்லை சார். நம்ம அடுத்த வருஷத்துக்கான திதி யோகம் நட்சத்திரம்லாம் தெரியும்னா அடுத்த வருஷத்துக்கு பஞ்சாங்கம் தானே நம்ம பார்க்க முடியும். இப்போ பழசு இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து முன்னாடி இருந்தது அந்த உங்களுக்கு அதான் சார் நீங்க பிராக்டிஸ்குள்ள வரும்போது தான் அதெல்லாம் தேவை. படிக்கும்போது அது தேவை. அது கிடைக்குமா? நான் கேட்குறேன். கிடைக்கும் சார். எங்க கிடைக்கும் பழசு? அந்த புக் ஸ்டால் போறீங்கல்ல அங்கேயே கிடைக்கும். இன்னும் 50 வருஷம் கிடைக்குமா? கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. சார் இந்த அஸ்ட்ராலஜி வந்து எந்த ஏஜ்ல இருந்து பார்க்க முடியும் இந்த சென்ஸ்? சார் இந்த 3000 காட்டிங்களா, அதாவது ஃபீஸ் காட்டிங்களா, அது வந்து எப்படி கட்டணும்? அதான் சார் மொத்தம் 3 மாசத்துல நீங்க பே பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் மந்த் உங்களால முடியும்னா 4000 பே பண்ணிருங்க. அடுத்த மந்த் 3000, அதுக்கு அடுத்த மந்த் இன்னொரு 3000. 3 மந்த்ஸ்ல நீங்க பே பண்ணி முடிச்சிடணும். ஓகே. ஓகே சார். எந்த வயசுல இருந்து அஸ்ட்ராலஜி பார்க்க முடியும் சார்? நீங்க வந்து அஸ்ட்ராலஜரா வரத பத்தி கேக்குறீங்களா இல்ல ஒரு குழந்தையோட ஜாதகம் எந்த வயசுல இருந்து? ஒரு குழந்தையோட ஜாதகம். சார் குழந்தையோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் நீங்க பிறந்த உடனே கூட பார்க்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா ஆனால் குழந்தையோட ஹெல்த்தை தவிர்த்து வேற எதுவும் பார்க்க கூடாது. இல்ல ஜெனரலா கேக்குறேன். ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸே பார்க்க கூடாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தையினுடைய ஹெல்த்தை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்காதீங்க 6 வயசு வரைக்கும். ஓகே ஓகே.
ஓகே தேங்க்யூ. ஒரு காமன் டவுட் சார். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஜாதகம் பிறந்தது தெரியுது இல்லைன்னா ஜென்ரலாக எதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி யுக்தி இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. பிறந்த தேதி நேரம் எதுவுமே தெரியலனாலும் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் மெத்தட்ல பார்க்கலாம். சரி. அதுவும் இதில் சொல்லிக் கொடுப்பீங்களா சார்? இதில் உண்டுங்க. சரி ஓகே. ஹலோ சார். சார் எனக்கு தமிழ் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ நான் இது பஞ்சாங்கம் பார்க்கும்போது எப்படி சார் கோரிலேட் பண்ணுறது? கவலைப்படாதீங்க, நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கையில் வாங்கிக்கோங்க. அது ஓகே வாசல் சார். திருக்கணித பஞ்சாங்கம் தமிழ்லேயே ஒன்று வாங்கிக்கோங்க. எபிமெரிஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் விற்கும், அதையும் வாங்கிக்கோங்க. எபிமெரிஸ். ஓகே சார். சார் அந்த பேர் மட்டும் கொஞ்சம் எபிமெரிஸ் கொஞ்சம் நான் அனுப்புகிறேன். குரூப். ஓகே சார். நீங்கள் நம்ம குரூப்பில் இருக்கீங்களா? இல்லை சார், குரூப்பில் இல்லை சார். ஓகே, ஏன்னா அது பே பண்ணி ஸ்டூடெண்ட்டாக கன்ஃபார்ம் ஆனவங்க தான் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. ஓகே சார். சரிங்களா? நீங்கள் எனக்கு தனியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் சரி சார், தேங்க்யூ. இந்த எபிமெரிஸ் அப்படிங்கிறது இந்த இக்கிம்பாதம் மவுண்ட் ரோட்ல போனா கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அங்கேயும் கேள்விப்பட்டேன். ஆமாம் அங்கேயும் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, பஞ்சாங்கத்தை இங்கிலீஷில் போட்டாங்கன்னா அது இங்கிலீஷ்ல போட அது இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியன் கவர்மெண்ட் எல்லா வருஷமும் ஒரு எபிமெரிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க சார். அது பஞ்சாங்கம் இங்கிலீஷ் பேர் அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்தியன் கவர்மெண்ட்டே நம்ம அனுப்பின சேட்டலைட்ஸை வச்சு ஒரு பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு பேர். அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் அலாட் சார். நம்ம யூஸ் பண்ணுறது வாசன் பஞ்சாங்கன்றதுனால அதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன். ஓகே சார். சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம்? சார் இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ மாதம் கழிச்சு நம்ம மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலாம் சார்? ஒரு 6 months கோர்ஸ். கோர்ஸ் முடிச்ச பிறகு நீங்கள் சார் இப்போ நெக்ஸ்ட் வீக் இதே லிங்க் தான் யூஸ் பண்ணணுமா சார் நம்ம? இல்லை அடுத்த வாரம் லிங்க் வந்து குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு மட்டுமே ஒரு குரூப் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் வரும். அது லிங்க் ஆகும். தேங்க்யூ. இப்போ பே பண்ணால் தான் ஸ்டூடெண்ட் ஆக முடியுமா? ஆமாம் கண்டிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சார். அடுத்த வாரத்துலேருந்து முழுக்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இல்லை 4000 கொடுத்தா தான் ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயினிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுங்க. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. இது என்னைக்குள்ள சார் பே பண்ணணும்? நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ள சார். தேர்ஸ்டேக்குள்ள. ஆமாம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சாமி திருப்பதி. சொல்லுங்க ஐயா. உங்க வாய்ஸ் விட்டு பிரேக் ஆகுது. அந்த 4000 ஒரே தடவை கட்டணுமா தவணை கட்டலாமா கேட்டேன். ஒரு மாசத்துக்கு 4000 கட்டணுங்க. அது உங்களுடைய வசதிப்படி எப்படி வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். 4 கிளாஸ் தானே? அப்படிங்க இல்ல, 24 கிளாஸ். மாசத்துக்கு 4 கிளாஸ் தானே? மொத்தம் 24 கிளாஸ்ங்க. ஒரு மாதத்துக்கு? இல்ல 6 மாசத்துக்கு. 6 மாசம் 6 நாங்க 24000 ரூபாய் கட்டணும். இல்லங்க, முதல் மாசம் 4000 கட்டணும், ரெண்டாவது மாசம் வந்து 3000 கட்டணும். சரிங்க. மூணாவது மாசம் 3000 கட்டணும். மொத்தம் 10000 ரூபாய். ஆமா, மொத்தம் 10000 மாசத்துல கட்டணும், அவ்வளவுதாங்க. சரி, அதுக்காண்டி தான் கேட்டேன். அத 10000 3 மாசத்துக்குள்ள. சரிங்க சரிங்க. என்னோட சந்தேகம். ஆமா, இதுதான் சார். ஓகே, தேங்க் யூ சார். கொஞ்சம் தூக்கி காட்டிடுங்க சார், எல்லாரும் கொஞ்சம் பார்த்துருவாங்க. எல்லாரும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த புக்கை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு. எல்லாரும் கொஞ்சம் பார்த்துங்க. இதான் புத்தகம். இந்த புத்தகத்தை தான் நீங்கள் வாங்கணும். அதில் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லுவேங்க. அட்ரஸ் லிப்கோ. அது இதில் சரியாக தெரியாது சார். அவங்க எல்லாரும் கடையில் போய் கேட்டாங்களே தெரிஞ்சிடும். லிப்கோன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் சார்? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சைதாப்பேட். ஓகே. சரி, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கிளாஸ் சம்மந்தப்பட்டது? அஷ்டவர்க்கம் கவர் ஆகுமா? இல்லை, அஷ்டவர்க்கம் இதில் வராதுங்க. அதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் அதெல்லாம். இதில் நம்ம வந்து
ஜாதகம் பார்க்கறதுக்கும் திருமண பொருத்தம் முகூர்த்தம் பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்துகிறோம். அஷ்டவர்க்கன்றது அடுத்த லெவல். அடுத்த லெவல் அது தனியாக ஃபீஸு. ஆமாம், அது தனி கிளாஸாக நடக்கும். தேங்க்யூ. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா மற்றவங்களுக்கு யாருக்காவது? நான் வரும் கவர் ஆகிடுங்களா? என்னங்க? ப்ரொடக்ஷன்ஸ் அது கவர் ஆகிடுங்க. கவர் ஆகிடும். ஆமாம். தேங்க்யூ. ஸோ கைண்ட் ஆஃப் யூ. சரி, தேங்க்யூ. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்குங்க. நியூமராலஜி கவர் ஆகிடும் சார். சார் ஆமாங்க. அட்வான்ஸ் என்னன்னா அட்வான்ஸ் என்னென்ன வரும் சார்? அட்வான்ஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக வேறு சப்ஜெக்ட்டுங்க. அது அதில் வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாவத்தையும் பிரித்து ரிசர்ச் பண்ணி நம்ம பார்ப்போம். அது வந்து கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டாக இருக்கும். பிரசனத்திலே நிறைய முறைகள் இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸில் கவர் ஆகும். அது அடுத்த மாதம் தனி பேட்சாக நடக்கும். இல்லை அது நான் 6 மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஃபீஸ் சார் அதுக்கு? அது வந்து பர் மந்த் 2500 வரும். ஓகே, அது எத்தனை கிளாஸஸ் இருக்கும்? கிளாஸஸ் வரும். ஓகே சார். ஓகே, சரி, ஓகே. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்குங்க. மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வரும். அதில் இன்றைக்கி சப்போஸ் கொஞ்சம் நேரம் மிஸ் ஆனவங்க அதில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார்.